ஹே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் பிரைடல் ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லீவுக்கான பேக் நெக் டிசைன் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் நீங்களும் இது மாதிரி பிரைடல் ப்ளவுஸ் பண்ணணும், ட்ரேசிங் அண்ட் ஸ்கெச்சிங் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். பேசிக் டு அட்வான்ஸ் அண்ட் ப்ரோ லெவல் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ட்ரேசிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நல்லா உங்களுக்கு ஜூமில் பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக ட்ரேஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. எந்த ஒரு டிசைனுமே ஓவர்லேப் ஆகலை, அதாவது ஒன்று மேலே ஒன்று வந்து ஜாயிண்ட் ஆகலை. ஸோ ட்ரேசிங் வந்து நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீட் ட்ரேசிங்காக இருந்துச்சு அப்படின்னா இது மேலே நம்ம கொடுக்குற டிசைனுமே நல்லா பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். ஸோ இப்போ டிசைன்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். பார்டருக்கு ஸ்கேலப் டிசைன் தான் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு 3 லேயர் ஜரியில் செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் சுகர் பீட், 3mm பீட், சுகர் பீட் அப்படின்னு சொல்லிட்டு 5 லேயர் பீட் ஒர்க் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி நல்லா கர்வாக நீட்டாக கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் ஸ்கேலப் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே கொம்பு டிசைன்ஸ் வருது, அதை விட்டுட்டு அதுக்கும் மேலே 2 பார்டர் டிசைனுக்காக கேப்ஸ் வந்து விட்டுருக்கோம் சென்டரில். ஸோ அது ரெண்டையுமே ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா சென்டரில் இருக்க டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராண்ட் ப்ளவுஸ் டிசைனில் இப்படி சென்டரில் வந்து உங்களுக்கு பார்டர் டிசைன் மாதிரி வருது அப்படின்னா ஃபஸ்ட் அந்த பார்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஃபில்லிங்ஸ்லாம் மீதி இருக்க டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக டிசைன்ஸ் வந்து கொடுக்க முடியும். நீங்கள் நினச்ச ஷேப்ஸில் அதை வந்து கொண்டு வர முடியும். ஸோ இப்போ பார்டர் டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே வந்து நான் சுகர் பீட், 3mm பீட், மறுபடியும் சுகர் பீட் அந்த கான்செப்ட் படி தான் டிசைன்ஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு 3mm பீட் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 4mmம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்டோன் செயினையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ஹார்டின் ஷேப் வந்து போட்டிருக்கோம் சென்டரில். அதுக்கு மேலே அந்த பார்டர் டிசைனோட ஜாயிண்ட் ஆகி ஒரு கொம்பு ஷேப் வந்து வருது. ஸோ அந்த கொம்பு ஷேப் வந்து இந்த ஹார்டின் ஷேப்போட ஜாயிண்ட் ஆகி வருது. அந்த பீட், சுகர் பீட் வந்து நீங்கள் அப்படியே கொடுத்துட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன கர்வ் மாதிரி வரும். ஸோ அது பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்காது. அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த ஒரு 4 பீட்ஸுக்கு அளவாக கேப் விட்டுட்டு மீதி கொம்பு ஷேப்பை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு இடையில மறுபடியும் நம்ம 3mm பீட் கொடுத்து வரும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இல்லை நீங்கள் அந்த கேப்புக்கு இடையில மறுபடியும் நீங்கள் பீட் கொடுத்து தான் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா தென் மறுபடியும் நீங்கள் 3mm பீட் கொடுக்கும்போது உங்களுக்கு இடிக்கும். அதனால தான் அந்த கேப் விட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு போர்ஷன் வந்து உங்களுக்கு இடிக்குது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பீடை விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ 3mm பீடும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அதுக்கு பக்கத்தில் மறுபடியும் சுகர் பீடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல நான் 4 பீட் விட்டுட்டு ஸ்டிச் பண்ண அந்த ஒரு ஃபீலே இருக்காது. ஃபினிஷிங்குமே பார்க்குறக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை அந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்ட்ரா நான் அந்த 4 பீட் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கரெக்டான அந்த கொம்பு ஷேப் கிடைக்காது. தென் அதுக்கு மேலே நீங்கள் வைக்கிற 3mm பீடும் சுகர் பீடும் தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி நீட்னஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எப்போயாவது வரும்போது இந்த ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த கொம்பு ஷேப்ஸ், லீவ் ஷேப்ஸ் எல்லாமே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னடா ஸ்டிச்சிங் வீடியோ காமிக்காமல் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க், கஸ்டமருக்கு வந்து குயிக்காக டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறனால வீடியோஸ் வந்து எடுக்க முடியல அதிகமாக. அதனால் ஒவ்வொரு கிளிப்ஸிங்காக உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே சின்னதாக வீடியோ எடுத்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. பட் இந்த கொம்பு ஷேப் அண்ட் லீவ் ஷேப் இதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும், பார்டர்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு பேக் நெக் ப்ளவுஸ் டிசைனில் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். லீவ்ஸ் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன், இந்த கொம்பு ஷேப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணேன்ட்டு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சென்டரில் இருக்க திலகம் ஷேப் வந்து ஒர்க் பண்ணுவோம். தென் பார்டர் டிசைன் இருக்குது, அதுக்கப்புறம் குட்டி குட்டி கர்வ் போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த போர்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் இருக்க போர்ஷன்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறது மாதிரி திங்க் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் அந்த திலகம் ஷேப்புக்கு அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டேன். அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்க பார்டர் டிசைனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கர்வ் போர்ஷன்ஸும் கொடுத்துட்டு தென் ஹேங்கிங்ஸ் மாதிரி 3mm பீட் ப்ளஸ் சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த திலகம் ஷேப்புக்கு ஃபஸ்ட்டே நம்ம வந்து அவுட்லைன் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டோம் சுகர் பீடில். தென் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 3mm பீட் சுகர் பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 லேயர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ சென்டரில் உங்களுக்கு எவ்வளோ கேப்ஸ் இருக்குதோ அதை பொறுத்து நீங்கள் சுகர் பீட் 3mm பீட் லேயர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இது கூட நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டோன் செயின் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ளவுஸோட கான்செப்ட் வந்து வெறும் 3mm பீட் அண்ட் சுகர் பீட் வச்சே டிசைன் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் நான் ஸ்டோன் செயின்ஸ் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை. அண்ட் மெயினாக இந்த மாதிரி திலகம் ஷேப் பண்ணும்போது அதோட டிப் போர்ஷன் வந்து நல்லா ஷார்ப்பாக நீட்டாக பர்ஃபெக்டாக இருந்தால் தான் உங்களோட ப்ளவுஸோட லுக் வந்து நல்லா ஹைலைட்டாக இருக்கும்.
ஸோ அந்த டிப் போர்ஷன் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். இல்லை கர்வோ சர்க்கிள் மாதிரியோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. தென் சென்டரில் ஒரு குட்டி கேப் கிடைக்குது. அந்த கேப்புக்கு இடையில திலகம் ஸ்டோன் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டோன் வந்து சாரியோட கலருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த லீவ்ஸுக்கு இடையில இருக்க எல்லா கேப்ஸுக்கும் சில்க் த்ரெட்டில் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கம்மியான கேப்ஸில் த்ரெட் ஒர்க்கில் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீட் ஃபினிஷிங்காக இருக்கணும். த்ரெட்டில் வந்து எந்த பிசுறுமே இருக்கக்கூடாது. சிக்கு விழுகாமல் பொறுமையாக பண்ணுங்கள். அந்த த்ரெட்டுக்கு இடையில கேப்ஸ் வந்து அதிகமாக தெரியக்கூடாது. நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங் வந்து நீங்கள் கொண்டு வரணும். ஸோ இப்போ பாருங்கள், எல்லா டிசைன்ஸுமே நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் திலகம் ஷேப்புக்கு மேலே வர அந்த கொம்பு டிசைன்ஸுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஓவரால் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வரும். அண்ட் நம்மளோட ப்ரொஃபஷனல் ஆரி கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பேசிக் டு அட்வான்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் த்ரெட் ஒர்க், பீட் ஒர்க், ஜதோசி ஒர்க், பேட்ச் ஒர்க், கட் ஒர்க், தென் நெட் க்ளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் எப்படி பண்ணுறது, தென் ப்ரைடல் ப்ளவுஸ் எந்த மாதிரிலாம் டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி plenty ஆஃப் டாபிக்ஸ் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், என் பெரியவங்களுக்கு கூட ஏற்ற மாதிரியான பிரேஸ்லெட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ஸ் நீங்கள் கேட்டாலும் கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. பிரேஸ்லெட்டோட சென்டர்லையும் வாட்ச் வச்ச மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியிற கலெக்ஷன்ஸ் இல்லாமல் இன்னுமே நிறையா க்யூட்டான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இவங்களோட கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி க்யூட்டான பிரேஸ்லெட்ஸ் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரீசனபிள் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.